நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருப்பீர்கள் என நம்புகின்றேன். தாந்தாமலை பிரதேசத்தில் சட்டவிரோத மின்சாரம் தாக்கி உயிரிழந்த யானையினுடைய உடலியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதோ தென்படுகின்றது. இந்த காயம்தான் அதற்குரிய அடையாளம். அந்த இடத்தில் தான் மின்சாரம் தாக்கி இருக்கின்றது. நேரடி மின்சாரத்தின் மூலம் யானை தாக்கப்படுமானால் அது உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவாகவே காணப்படுகின்றது. ஏன் இல்லை என்றும் கூறிவிடலாம். நீங்கள் முன்னர் பார்த்த யானைதான் இது. 2 நாட்களின் பின்னர் இதனுடைய உடல் இவ்வாறு மாறிவிட்டது. வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள மிருக வைத்தியர்களுடைய உடற்கூற்று சோதனைக்காகவே இந்த யானை இந்த நிலை வரும் வரையும் காத்திருந்தது. உடற்கூற்று பரிசோதனை முடிவடைந்ததும் இந்த யானையினுடைய உடலானது கிராம சேவகரிடம் ஒப்படைக்கப்படும். யானையினுடைய உடல் கிடக்கின்ற இடத்தை பொறுத்து அந்த யானை புதைக்கப்படுமா அல்லது எரிக்கப்படுமா என்பது தீர்மானிக்கப்படும். இந்த யானையினுடைய உடலை புதைப்பதற்கான ஏற்பாடுகளை தற்சமயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனையே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தில் பாதுகாக்கப்பட்ட ஒரு உயிரினமாகவே இந்த யானைகள் காணப்படுகின்றது. இந்த யானைகளை கொல்வது சட்டப்படி குற்றமாகும். யானையை கொலை செய்பவர்கள் அல்லது யானைக்கு தீங்கு விளைவிப்பவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். அவர்களுக்குரிய அபராதமோ அல்லது சிறை தண்டனையோ நீதிமன்றத்தால் வழங்கப்படும். இந்த யானையினுடைய உடலில் எந்தவித துப்பாக்கி சூட்டு காயங்களும் இல்லை. இந்த யானை ஆரோக்கியமாகத்தான் இருந்திருக்கின்றது. இந்த மின்சாரம் தாக்கியதாலேயே இந்த யானை தன்னுடைய இன்னுயிரை இழந்திருக்கின்றது. இலங்கை திருநாட்டை பொறுத்த மட்டில் இங்கு சுமார் 6000 யானைகளே உயிருடன் இருப்பதாக அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பு உறுதிப்படுத்தியிருக்கின்றது. இந்த யானைகள் வசிப்பதற்கான வன பிரதேசம் எம்முடைய இலங்கையில் இருக்கின்றது. இருந்த போதிலும் அந்த வனங்களில் இடம்பெறுகின்ற மனிதனுடைய செயற்பாடுகள் காரணமாகவே இந்த யானைகள் காட்டை விட்டு மனித குடியிருப்புகளை நோக்கி இடம்பெயர்கின்றது. குறிப்பாக சில மனிதர்கள் வேட்டையாடுகின்றார்கள். இன்னும் சிலர் தங்களுடைய மாடு போன்ற வீட்டுவாழ் உயிரினங்களை அங்கே மேய்க்கின்றார்கள். இன்னும் சிலர் காடழிப்புகளை மேற்கொண்டு அங்கே விவசாயம் செய்கின்றார்கள். இன்னும் சிலர் காடுகளில் உள்ள குளம் போன்ற நீர்நிலைகளில் மீன்பிடி தொழிலையும் செய்து வருகின்றார்கள். இவை அனைத்தும் சட்டவிரோதமான முறையிலேயே இடம்பெறுகின்றது. இந்த காலகட்டத்தில் மனித யானை முரண்பாடு அதிகமாகவே காணப்படுகின்றது. இதனால் மனிதர்களும் அதிகளவாக இறக்கின்றார்கள். அதுபோன்றும் யானைகளும் இறக்கின்றது. மனிதர்களுடைய சொத்து சேதம் அதிகமாக இடம்பெறுகின்றது. இலங்கையை பொறுத்த மட்டில் வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தால் கிராமத்தினுடைய எல்லைப்புறத்தில் மின்சார வேலிகள் அமைக்கப்படுகின்றது. அதுபோல யானை வெடிகளும் மக்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. இதற்கு மேலதிகமாக சில மக்கள் தங்களுடைய எல்லையை சுற்றி வர முறையாக அனுமதிக்கப்பட்ட தனிப்பட்ட மின்சார வேலியினையும் அமைக்கின்றார்கள். இதற்கு வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் பிரதேச செயலாளருடைய அனுமதியும் தேவைப்படுகின்றது. இந்த மின்சாரம் பாதுகாப்பானது, எந்தவித உயிரிழப்பையும் ஏற்படுத்தாது. எனர்ஜைசர் மூலமாகவே இந்த மின்சாரம் வழங்கப்படுகின்றது. இந்த முறையாக வழங்கப்படுகின்ற மின்சாரத்தில் யானையினுடைய எந்த ஒரு உடல்பாட்டாலும் அதற்கு ஒரு அதிர்ச்சியை தருவது போன்ற ஒரு மின் தாக்கத்தை ஏற்படுத்தும். பின்னர் அந்த யானை அந்த இடத்தை விட்டு விலகிச் சென்றுவிடும். இவைகள் யானையை கொல்வதற்காக உருவாக்கப்படவில்லை. அச்சத்தை ஏற்படுத்தி அந்த இடத்திலிருந்து யானைகளை அகலச் செய்வதற்காகவே இவைகள் பொருத்தப்படுகின்றது. பொதுமக்கள் யானைகளிடம் இருந்து பாதுகாப்பை பெறுவதற்கு சட்டவிரோத மின்சாரத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக இவர்கள் இவ்வாறாக முறையாக அனுமதிக்கப்பட்ட மின்சாரத்தினை பயன்படுத்தலாம். இதனால் மக்கள் பாதுகாப்பாக இருப்பதோடு இந்த யானைகளும் தங்களுடைய உயிரை இழந்து விடாது. இந்த காட்சியை பார்ப்பதற்கு மிகவும் கவலையாகவே இருக்கின்றது. உங்களால் யானைகளை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகளின் உதவியை நாடுங்கள். அவர்கள் காட்டு யானைகளினுடைய நடமாட்டத்தை கட்டுப்படுத்தி மக்களையும் யானைகளையும் பாதுகாப்பார்கள். ஏனெனில் வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தால் பாதுகாக்கப்படுகின்ற ஒரு உயிரினம்தான் இந்த காட்டு யானைகள். நண்பர்களே, யானை மனித மோதல் அதிகமாக இடம்பெறுகின்ற இடங்களில் உங்களுக்கு தெரிந்தவர்கள் வசிப்பாராயின் இந்த காணொளியை கட்டாயம் பகிருங்கள். ஏனென்றால் இந்த காணொளி யானை மனித மோதல் பற்றிய ஒரு
விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என நம்புகின்றேன். இது போன்ற காணொளிகளை பதிவிட நான் தொடர்ந்தும் ஆவலாகவே இருக்கின்றேன். தொடர்ந்தும் உங்களுடைய ஒத்துழைப்பை தாருங்கள். நன்றி.